Day 2 of collaborating with Always Jesus Instagram page. இன்னைக்கு டாபிக் மனம் திரும்புதல், repentance. மனம் திரும்புதல் அப்படிங்கிறது வெறும் உதடுகள்னால சொல்ற சாரி கிடையாது. அது நம்முடைய சிந்தனையிலும் நம்மளோட செயல்பாட்டிலும் ஏற்படும் ஒரு முழுமையான திசை மாற்றம். பாவத்தை செஞ்சுட்டு அதுக்காக அழுகிறது மட்டும் மனம் திரும்புதல் கிடையாதுங்க. அந்த பாவத்தை நான் இனி செய்யவே மாட்டேன்னு வெறுத்து ஒதுக்குறது தான் உண்மையான மனம் திரும்புதல். இன்னைக்கு நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்துட்டு நாளைக்கு சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறோமா? இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நில்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்களை விட உங்களை மன்னிக்க காத்துட்டு இருக்கிற இயேசுவோட அன்பு ரொம்ப பெருசு. இன்னைக்கு அப்படிங்கிறது நீங்க அழுகிறதுக்காக கிடையாது. அழுகையை நிறுத்திட்டு ஒரு புதிய மனுஷனா மாறுவதுதான் மனம் திரும்புதல். பைபிள்ல ஒரு கதை இருக்கு. கெட்ட குமாரன் தன் தகப்பனோட சொத்துக்கள் எல்லாத்தையும் அழிச்சு பாவம் செஞ்சு பன்றி தொட்டியின் அருகில நிக்கிற போது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு அங்கேயே அமர்ந்திருக்கல. அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தன் பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு திரும்புறான். அவன் ஒரு அடி எடுத்து வச்ச போது அவன் தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அணைச்சு கொண்டார். லூக்கா 15வது அதிகாரத்துல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கடல்ல பயணம் செய்யற மாலுமி தன் கப்பல் தவறான திசையில போய்கொண்டிருக்குது அப்படின்னு உணரும் போது அவன் அங்கேயே நின்று அழுத்துட்டா மட்டும் கப்பல் கரை சேர்ந்துருமா? முடியாது. அவன் உடனடியா தன் கையில் இருக்கிற ஸ்டேரிங்கை பிடிச்சு சரியான திசைக்கு அவன் திருப்பி ஆகணும். அப்போதான் அவன் உயிர் பிழைக்க முடியும். நம்ம வாழ்க்கையின் ஸ்டேரிங்கை இன்னைக்கு நம்ம இயேசுவிடம் கொடுத்து திசை மாறினா மட்டுமே நம்மளோட அழிவை தடுத்து நிறுத்த முடியும். தேவன் நம்முடைய கடந்த காலத்தை பார்க்கறது கிடையாது. நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவரே நான் உங்ககிட்ட திரும்ப வரேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த நொடியை நம்ம ஏற்றுக்கொள்ள அவர் தயாரா இருக்கிறார். ஆனா அந்த பாவ சேற்றிலிருந்து நம்ம வெளியே வர நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். தப்பான ரூட்ல நம்ம போய்கொண்டிருக்கிறோம்னு தெரியும் போது வேகத்தை குறைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. வண்டியை திருப்பி சரியான பாதையில கொண்டு போறதுதான் புத்திசாலித்தனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் விட வேண்டிய காரியம் ஏதாவது இருக்குதா? நான் திரும்ப வேண்டிய பாதை என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த பழைய சுபாவங்களை சிலுவையில விட்டுட்டு ஒரு புதிய மனுஷனா எழும்புங்க. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல்.